வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் 65 வீட்டிலையே எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம கடைகளில் சாப்பிடும்போது காலிஃப்ளவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நம்ம எப்படி வீட்டிலையே சூப்பராக தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நந்து பாப்பா கிச்சனை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் அதுக்கு இந்த மாதிரி ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்குறேங்க. எடுத்துகிட்டு அதை ஒரே சைஸில் இந்த மாதிரி தனித்தனியாக பிச்சு வச்சுருக்கேன். ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது தனித்தனியாக கட் பண்ணி வச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு போசியில் சுடுதண்ணி காய வச்சுருக்கேன். தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சோம்ல காலிஃப்ளவர், அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துகிட்டு இதில் 1/4 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா மிளகாய்த்தூளோட அளவை இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா சேர்த்துட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா காலிஃப்ளவர்லேருந்து மசாலா உதிராமல் வரும். நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா மசாலாலாம் உதிராதுங்க. அதனால தான் நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் தூளுப்பு சேர்த்துருக்கேன். தூளுப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா எல்லாம் சேர்த்து வர மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணியோட அளவு கொஞ்சம் குறைவாகவே இருக்கட்டும். அந்த மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கல்லில் கொட்டி வச்சுருக்குறேங்க. இஞ்சி பூண்டு இந்த மசாலாவில் சேர்கிற மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா இங்கே பாருங்க, இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். இந்த அளவு கெட்டியாக இருந்துச்சுன்னா காலிஃப்ளவர் போட்டு கலக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறமா இந்த மசாலாவில் இந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா கலக்கிட்டு வந்துடலாம். கையை வச்சு நல்லா கலக்கிடலாம். மசாலாவோட காலிஃப்ளவர் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி பிணைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா சூடுபடுத்திட்டு நம்ம கலக்கி வச்சோம்ல காலிஃப்ளவர், அதை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாதுங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா ரொம்ப தீஞ்சிரும், ஆனால் உள்ளே வேகாது. லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா மொறுமொறுப்பாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் போட்ட உடனே அரிதட்டத்தை வச்சு கிளறிடக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி விடணும். உடனே திருப்பி விட்டிங்கன்னா மசாலா எல்லாம் உதிர்ந்து போயிடும். ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டிங்கன்னா அது மசாலா எல்லாம் ஒட்டாமல் தானாக இந்த மாதிரி திரும்பி வரும். பாருங்கள், மசாலா ஒன்று கூட பிரியலை. இது ஓரளவு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வெந்திருக்குன்ட்டு.
இப்போ நம்ம இதை வேறு தட்டத்துக்கு மாற்றிடலாம். இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வேறு தட்டத்துக்கு மாற்றிடலாம். மறுபடியும் மிச்சம் இருக்கிற காலிஃப்ளவரை எல்லாம் இதில் அதே மாதிரி ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வேக வைக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு கலக்கும்போது பேஸ்ட்டாக கலக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொட்டி சேர்த்திங்கன்னா எல்லா டிஷ்ஷுக்குமே ரொம்ப மணமாக இருக்கும். பேஸ்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ மணம் இருக்காதுங்க. இஞ்சி பூண்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொட்டி யூஸ் பண்ணும்போது நல்லா மணமாக இருக்கும். திருப்பியும் அதையும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவு வெந்தால் போதும். இப்போ வெந்த காலிஃப்ளவரை எல்லாம் அதே மாதிரி மறுபடியும் ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சில்லி மொறுமொறுப்பான சில்லி கடையில் கிடைக்கிறது மாதிரியே காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து பாப்பா கிச்சனை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.